ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த தலைமுறை பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் நாங்கள் பார்க்குறேன். அதை தாண்டி இந்த படத்தில் வந்து மியூசிக் ஒவ்வொரு நாடியையும் தூண்டுற மாதிரி இருக்குது. நிறைய உணர்வுகளை சொல்கிற மாதிரி இருக்குது மியூசிக். அது ரொம்ப முக்கியம். அதில் வந்து டைலாக்ஸ் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதாவது என்ன சொல்லணும்னா, இப்போ நான்லாம் கிராமத்துலேருந்து பிறந்து சென்னை சிட்டியில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எங்களோட குழந்தைங்களுக்கு வந்து அம்மா அப்பா அத்தைனா என்ன, மாமானா என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு உறவுகளை வந்து ரொம்ப வலிமையாக சொல்லியிருக்காரு இந்த படத்தில். அது ரொம்ப இவங்களுக்கு இந்த தலைமுறைக்கு கிடைக்காத சில அனுபவங்கள், சில புதுமையான விஷயங்களை சொல்லியிருக்காரு. இந்த காலகட்டத்தில் பணத்தின் பின்னாடி எல்லாரும் சுற்றிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் பாசத்தின் பின்னாடியும் எல்லாரும் இருக்கணுங்கிறது தான் ஒரு அருமையான படைப்பாக தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். மியூசிக் வந்து எக்ஸ்ட்ரானரி. அதை விட வந்து டைலாக்ஸில் ஒவ்வொரு சில நுணுக்கமான சில டைலாக்ஸ் ஒரு மனிதனை வந்து அழ வைக்கிறதும் அதுதான், சிரிக்க வைக்கிறதும் அதுதான். அதே மாதிரி மிகப்பெரிய நடிகர்கள்லாம் போட்டு பண்ணாமல் ஒரு யதார்த்தமான ஒரு திரைப்படத்தை வந்து ஒரு கொடுத்துருக்காருன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதுல வந்து புதுமுகம் அந்த சுரேஷ் நந்தா அந்த கதாநாயகி பண்ணியிருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அவங்களோட இதில். எனக்கு தெரிஞ்சு வந்து கதாநாயகர் வந்து கொஞ்சம் தாடியெல்லாம் எடுத்துகிட்டு நடிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. அது டைரக்டரோட டச், அவர் எப்படி பண்ணியிருக்காருன்னு தெரியல. என்னோட ஃபீலில் வந்து அப்படி இருக்குது. மற்றபடி ஏன்னா எல்லாத்தையும் நம்ம நிறைவாகவே சொல்லிட்டு இருக்க முடியாது. அதில் ஒரு சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம இது பண்ண இல்லை, அவங்களுடைய ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது. அவங்களுடைய பங்களிப்பு வந்து அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அவங்க அம்மாவோட கேரக்டர் வந்து ஒரு லென்த்தி டைலாக் ஒன்று பேசியிருக்காங்க. எந்த ஒரு மனிதனும் கண்ணீர் விட்டே ஆகணும், அப்படி ஒரு டைலாக்கோட டெலிவரி இன்னும் இருக்கிற சூழலுக்கு தகுந்த மாதிரியான ஒரு படமாக தான் நான் நினைக்கிறேன். கோடியாக போட்டு பணம் எடுக்கிறது, அது நல்லா இல்லாமல் போகிறது, அல்லது அதெல்லாம் வந்து அவங்களுடைய இதாக இருந்தாலும் ஒரு சின்ன பட்ஜெட்குள்ளே அவர் வந்து இவ்வளோ அழகாக வந்து ஒரு திரைப்படத்தை கொடுக்க முடியுங்கிறதுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு நல்ல மனிதராகவே நான் அதை பார்க்குறேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு படங்கள். இன்னைக்கு காலகட்டத்தில் 2K கிட்ஸ் தான் நிறைய திரையரங்குக்குள்ள ஆக்கிரமிப்பு அதிகமாக இருக்கு. அவங்களுக்கு இந்த படம் எந்த விதத்தில் சாட்டிஸ்ஃபை? அவங்களுக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அத்தையோட அவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டாங்க. சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி, இவங்களோட இந்த உறவுகளை வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்னும் யாருன்னா நம்மளே வந்து அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிருக்க மாட்டோம். இந்த அறிமுகங்கள்லாம் இந்த திரைப்படத்தின் மூலமா அவங்களுக்கு கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒவ்வொரு மனிதனும் ஒரு திருவிழாவுக்கோ ஒரு நல்லது கெட்டதுக்கோ இந்த சென்னை வாழ்க்கையோ அல்லது வந்து வெளியூரில் போயிட்டு அவங்கவுங்க தன்னுடைய சொந்த வேலைகளை விட்டுட்டு அவங்களுடைய குடும்பத்தோட கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல கதைகளமாக தான் இவர் அமைச்சு கொடுத்துருக்காரு. எல்லாரும் அது மாதிரி கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணால் இன்னும் உறவுகள் வலுப்படும். அந்த உறவுகள் வலுப்படும் போது நம்ம மனிதன் வந்து ஒரு பணத்தின் பின்னாடி போகாமல் ஒரு பாசத்தின் பின்னாடியும் வந்து அவங்க இருப்பாங்கன்றது இந்த கதைக்களத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். அதுலேயும் பர்டிகுலராக நம்மலாம் அந்த ஃப்ளட்டில் அடிபட்டு இருக்கும்போது நம்ம அனாதைகளாகவே இருந்துட்டோம். பல கட்டங்களில் பார்த்தீங்கன்னா என்னை கேட்கறது கூட, ஒரு ஃபோன் பண்ணி சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட ஆள் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழலில் வாழ்ந்துகிட்டு இருக்க நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பாசப்பிணைப்போட ஒரு கதையை கொடுத்துருக்காரு. அவர் மேலே வளரணும், இன்னும் நல்ல படங்கள்லாம் எடுக்கணும்னு நான் மனசார வாழ்த்துறேன். அதே மாதிரி என்னுடைய நண்பரும் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் வந்தாலும் அவருடைய பங்களிப்பை மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன அசைவுகளில் கூட அவருடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருக்காருன்னு நான் நம்புகிறேன். சந்தோஷம். மறைந்த நடிகர் மாரிமுத்தோட கடைசி படம் சார். உண்மையிலுமே அவரை நாங்கள் வந்து திரைப்படத்தில் திரைக்காட்சிகளில் பார்க்குறப்ப அவரை பிரிஞ்சிட்டோங்கிறதுல வந்து நம்மளுக்கு நிறைய இடங்களில் அவருடைய நடிப்பு வந்து நம்மளால் வந்து வார்த்தையே இல்லை. அவரை இல்லாமலே அவரை இங்கே பதிவு பண்ணி அவரை வந்து இந்த அளவுக்கு அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் நான் நினைக்கிறேன். திரைப்படத்துறையில் எல்லாரும் ஒரு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஞ்ஞான அறிவாக கூட அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ரியலி குட். அவங்களெல்லாம் பற்றி நம்ம பேசுகிறதுக்கு வந்து அந்தளவுக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்களுடைய பங்களிப்பை ஒவ்வொரு நடிகர்களும் சக நடிகர்களும் அவங்களுடைய பங்களிப்பை மிகச்சிறப்பாக கொடுத்துருக்காங்க. அப்படின்றதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. நன்றி.